அல்லல்வோம் அன்வினிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா தேரும்போம் நல்ல குணமிதா மருணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவூர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்தனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிரவை நல்ல நல்ல அலுவருக்கு மிகவே நவக்கரன் அருளை போட்டி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி தர்மவாளங்களின் வீடு தர்மஸ்தானம். தனுசு ராசிக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட நம்பரில் பற்றி பார்க்க போகிறோம். தெய்வம் இந்த பூமியை கடவுளை தான் படைச்சிருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தை தெய்வம் தான் படைச்சிருக்குது. சரியா? இந்த தெய்வம் பிரபஞ்சத்தை படைத்து நவக்கரங்களை படைச்சிருக்கு, அஷ்டதிக் பாலர்களை படைச்சிருக்கு, அஷ்டமா சித்திகளை படைச்சிருக்கு, பஞ்சபூதங்களை படைச்சிருக்கு. இவங்க தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாங்க. பூமியில் பிறந்த ஜீவராசிகளை வாழ வைக்கிறது எல்லாமே இந்த 4 விதமான சக்திகளை தான். நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக் பாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசை மன்னர்கள். திசை மன்னர்கள்னால் என்ன? ஒவ்வொரு திசைக்கும் உள்ள அதிபதிகள். கிழக்குனா சூரியன், வடக்குனா குபேரன், இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதிகள் இருக்கிறாங்க. அஷ்டதிக் பாலர்களும் இருக்கிறாங்க. 8 திக்குக்குமே 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலுமே இவங்க தான் நம்ம கூட வருவாங்க. நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா இவங்களோட சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு நல்ல காரியம் நடக்கலைன்னா இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம். சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தனிப்படுத்த ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்குள்ள கிரக நிலையில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அமைப்பு. சரியா? ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில் லாப நஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், இன்பம் ஏற்றம், சரியா, இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இதை தெய்வங்கள் மூலிமா இந்த கிரகங்கள் செய்கின்றன, இந்த பஞ்சபூதங்கள் செய்கின்றன. எல்லாமே இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான், இறைவனுடைய பிரதிநிதிகள், இறைவனுடைய தூதுவர்கள் தான் இவங்க. சரி, அந்த இறைவன், அந்த தெய்வம் இப்போ தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் அடுத்து வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்ட தினங்களையும் அதிர்ஷ்ட நம்பரையும் கொடுத்துருக்கிறாரு. இது மாதம் மாறுபடும். அதை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். காமதேனு சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தால்தான் நன்றி. ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக ராசி பலன்கிறது ஒன்று இருந்தாலுமே அதில் கூட குறை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட தினங்கள் மாறாது. இந்த அதிர்ஷ்ட தினங்கள் என்ன சார் செய்யும் அப்படின்னா, அன்றைக்கி தேதி காரியம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரியா? ஈடுபடுற காரியம் உங்களுக்கு அன்றைக்கி சாதகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அது தெரியும். சரியா? இப்போ நான் ஒரு ஜோசியர்னா எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கு அன்றைக்கி ஜாதகம் நிறையா வரும். நான் போடுற வியூஸ் நல்லபடியாக போகும். என்னை சார்ந்த விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும். அவ்வளோதான். உங்களை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கீங்க. நான் ஒரு அதிர்ஷ்ட தினம் சொல்கிறேன். இப்போ தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட தினங்கள் நான் சொல்கிறேன். அன்றைக்கி தேதி வியாபாரம் நல்லாயிருக்கும். கடன் இல்லாத வியாபாரமாக இருக்கும். எல்லோரும் ரொக்கமாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? அன்றைக்கி ஒரு 1000 ரூபா லாபம் இருக்கும். சரியா? ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் விற்றுச்சுன்னா அதில் ஒரு 20% நிற்கும். ஒரு 2,000 ரூபா லாபம் நிற்கும். ஸோ இப்படி தான் அதிர்ஷ்ட தினங்கள் நமக்கு வேலை செய்யும். வழியே எதையும் நம்ம செய்யாமல் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம ஈடுபடுற காரியத்தில் கொஞ்சம் லாபம் இருக்கும். சரியா? நேரில் அந்த ஈடுபடுற காரியத்தை பொறுத்தளவு லாபத்தோடைய சதவீதம் இருக்கும். உங்கள் ஆர்கனைசேஷன் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ரைட்டு? சும்மா உட்காந்துக்கிட்டு யாரும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க. சும்மா உட்காந்துருந்தால் சோம்பல்னு அர்த்தம். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார்கள். கொரட்டை இட்டவரெல்லாம் கோட்டை இட்டார்கள். சரியா? கோட்டை விட்டான் அவ்வளோதான். கொரட்டை இட்டோன்னு வச்சுக்கோனே, தூங்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பேர் வாங்காதே. தூங்காமல் இருக்கணும். நம்ம அதுக்காக நைட்டில் தூங்காமல் இருக்கக்கூடாது. தூங்குற நேரம் தூங்கணும், மற்ற நேரம் விழித்து கொண்டு இருக்கணும். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். அந்த ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஈடுபடணும். அதுக்கு நாங்கள் சில தகவல்களை சொல்லுவோம். சரியா? இந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக இருக்குது, அன்றைக்கி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே நேர்களே, இப்போ நேரம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நான் அதிர்ஷ்ட தினங்கள், தெய்வம் தந்த அதிர்ஷ்ட தினங்களும் அதிர்ஷ்ட நம்பரும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நான் ஒரு 15 நாளைக்கு சொல்கிறேன். நான் மார்ச் 15 வரைக்கும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்து சொல்கிறேன். ராசி பலன்கள் வேறு. சரியா? அது அதை போட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது டார்கெட்டு தான். இன்றைக்கி நமக்கு யோகா நாள். இந்த நம்பரை நம்ம வச்சுக்கலாம். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு போட்டி பந்தயம் பரிசுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் தான், ரெக்கமெண்டட் பண்ணது அவர் தான். இது கோச்சாரத்தில் உள்ள நிலைமையை பற்றி சொல்கிறேன் நான். அதிர்ஷ்ட தினங்கள் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிரும். அதிர்ஷ்ட நம்பர் உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபத்தியும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் தசாபத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் ஆகாது. ஓகே, இப்போ மூல நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, மூல நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28. அடுத்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? மூல நட்சத்திரத்துக்கு மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன். யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, அப்புறம் மார்ச் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி.
இதில் மூல நட்சத்திரத்துக்கு வந்து முக்கியமான நாட்கள், பணப்புலம் அதிகமான நாட்கள். இன்றைக்கி வந்து பணம் நல்லா இருக்கும் சார், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பண வரவு நல்லாயிருக்கும். அது பணமாக வரலாம், நகை நட்டாக வரலாம், சொத்து பத்தாக வரலாம், வேறு ஏதோ ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம். பட் அதனால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு 2 நாட்கள் இருக்குது. குரு பலம் உள்ள நாட்கள். குரு பலம் அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு குரு ராசிநாதன் 4 குடைவன், சுகப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. 3-13 மார்ச் 3ஆம் தேதி, மார்ச் 13ஆம் தேதி மூல நட்சத்திரத்துக்கு மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. முத்தாய்ப்பான நாட்கள், சரியா? டாப் மோஸ்ட் வேல்யூ உள்ள லக்கி டேஸ் மார்ச் 3, மார்ச் 13. ஓகே, இப்போ வந்து மூல நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், சரியா? 6ஆம் நம்பரை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக வச்சுக்கலாம். 6ஆம் நம்பர் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பர். அதனால் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், சரியா? ஸோ உங்களுக்கு 6 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் நம்பர்னால் அது கூட்டுத்தொகை எப்படி வரும்னா 60ன்னு வரலாம், 15 வரலாம், 24 வரலாம், 42 வரலாம், 33 வரலாம், சரியா? 51 வரலாம். ஸோ அந்த கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். அது வந்து மூல நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அடுத்து வருகிற நாட்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அடுத்து வந்து பூராட நட்சத்திரம். நான் 1 by 1 சொல்கிறேன். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெயிட் பண்ணுங்கள், ஓடிடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது, சரியா? பொறுமை இருக்கிற இடத்துல தான் எல்லாம் இருக்கும். பொறுமை உடையார் அனைத்தும் உடையார், பொறுமை கடலிலும் பெறுது. பூராட நட்சத்திரத்துக்கு வந்து யோக நாட்கள். பூராட நட்சத்திரத்துக்கு யோக நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 27, 28. அடுத்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி. இந்த நாட்களெல்லாம் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், யோக நாட்கள். பூராட நட்சத்திரத்துக்கு வருஷப்படுத்துகிறேன் மறுபடியும். பிப்ரவரி 24, 27, 28. மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா காதில் கேட்டேன் அப்படியே விட்டுட்டேன்னு போகக்கூடாது. இது நோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து கரிநாள் கிடையாது, திதி சூனியம் கிடையாது, சந்திராஷ்டமெலாம் கிடையாது. இந்த நாட்கள் நேரடியாக பலனை கொடுக்கும், சரியா? சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற நாட்களில் சந்திராஷ்டம் வருது, கரிநாளுன்னு காலண்டரில் போட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் சும்மா போடுறது. நமக்கு வந்து இதெல்லாம் நட்சத்திரத்தின்படி எடுக்கிறது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரத்தின்படி எடுத்து பஞ்சாங்கத்தை பார்த்து கொடுக்குறது. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும், சரியா? ஆனால் அன்றைக்கி தேதி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அந்த பலனை கொடுக்கும். ஸோ பூராட நட்சத்திரத்துக்கு யோக நாட்களை வருஷப்படுத்தியாச்சு. லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்துக்கு வந்து லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் சிவனை வழிபாடு பண்ணணும், இல்லைனா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சரியா? சிவன் வழிபாடு பண்ணுங்கள், இல்லைனா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 1ஆம் நம்பர் லக்கியாக இருக்குது. 1ஆம் நம்பர்னால் எப்படி வரும்? 1, 10, 100 இப்படின்னு வரும், சரியா? இந்த 1ஆம் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நம்பர் 1 நீங்கள் தான். உங்களுக்கு வந்து குரு பலம் உள்ள நாட்கள், பணபலம் அதிகமாக உள்ள நாட்கள், வரவு அதிகமாக இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கோம்னா பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பணபலம் அதிகமாக உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது பூராட நட்சத்திரத்துக்கு, சரியா? பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14 உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி எப்படி சார் வரும்? அப்பா வழியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அரசியல் தொடர்பு நல்லபடியாக இருக்கும், நீங்கள் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, சரியா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சில விஷயத்தின் வழியாக நல்லா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், சரியா? இருப்பினும் அந்த 3 நாட்கள் முத்தான நாட்களாக இருக்குது. மோஸ்ட் வேல்யூபிள் லக்கி டேஸ், சரியா? பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க, சரியா நேர்களே? அன்றைக்கி தேதி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இன்றைக்கி 24, இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ கிடைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆமாம் சார் நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமதின ஜோடத்தில் நாங்கள் பார்த்து தான் சொல்லுவோம், சரியா? முதலுக்கு மோசம் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும், ஒரு நல்ல செய்தியை கேட்டிருப்பீங்க, மனசு சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆமாம் சார் சந்தோஷமாகப்பட்டேன், நல்லா இருந்தது, இன்றைக்கி ஓரளவு நான் நல்லா இருந்தேன், நல்ல விதமாக பொழுது போச்சு, ஏதோ ஓரளவு நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா தெய்வம் தந்த அதிர்ஷ்ட தினங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 25 யோக நாளாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25, பிப்ரவரி 28. அடுத்து மார்ச் மாதம் எடுத்துட்டோம்னா மார்ச் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி. ஸோ இந்த நாட்கள்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 25, மார்ச் 28, பிப்ரவரி 25, பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2, மார்ச் 5, 9, 10, 11, 15, 20. இந்த நாட்கள்லாம்
உங்களுக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. குருபலம் உள்ள நாட்கள், உத்திராட நட்சத்திரத்துக்கு பணபலம், நல்ல யோகம் வர நாட்கள், பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்புற நாட்கள். அது லட்சமாக வரலாம், கோடியாக வரலாம், 1000 கூட வரலாம். அது வந்து உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த நாட்கள் எடுத்துட்டோம்னா பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15. சரியா, அந்த 3 நாட்கள் முத்தாப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. டாப் மோஸ்ட் லக்கி டேஸ், உச்சபட்ச யோகத்தை கொடுக்குற அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15. ஓகே நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். சரியா, 2ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. சந்திரனுடைய ஆதிக்கம், தூரதேச அமைப்பில் இருக்கும், வெளிநாட்டு வேலைகள் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், பிறருடைய தனம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், எதிர்பாராத பணம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், ஏதோ ஒன்று உங்களுக்கு பையன் நிரப்பும், திடீர் பண உறவு இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா, ஓகே நேயர்களே. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தினத்தையும் சொல்லிட்டேன், அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மூல நட்சத்திரத்துக்காரங்க சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். அடுத்து வருகின்ற ஒரு 15 நாளைக்கு சுக்கிர வழிபாடு, மகாலட்சுமி தாயாரை கும்பிடணும், சுக்கிர மந்திரத்தை சொல்லணும். சரியா, சுக்கிர மந்திரம் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை நான். சரியா, இல்லைனா மகாலட்சுமி தாயாரை கும்பிடலாம். ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி அப்படின்னு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் மகாலட்சுமி வச்சு கும்பிடலாம். பூரண நட்சத்திரத்துக்காரங்க சூரிய நமஸ்காரம், சிவநாமத்தை சொல்லணும். சரியா, சிவநாமத்தை சொல்லணும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், யோகமாக இருக்கும், எல்லா நாட்களுமே உங்களுக்கு வளமாக இருக்கும். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், இந்த வழிபாடை அடுத்தடுத்து பண்ணுங்க. வீட்லேயே பண்ணுங்கள். வீட்லேயே நம்ம பூஜை ரூமில் சாமி இருக்கும், எல்லா சாமியும் கும்பிடுங்க. இந்த சாமியை வந்து கொஞ்சம் கூடுதலாக கும்பிடுங்க. அந்த சாமியோட சுலோகத்தை அதிகமாக சொல்லுங்கள். அந்த தெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டிங்கன்னா கூடுதலாக இருக்கும். இப்படித்தான் நாளொரு மேனி பொழுது வண்ணமாக மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்தந்த வழிபாடு அந்தந்த நேரத்தில் செய்யணும். நான் உங்களை அங்கே போங்க இங்கே போங்க பரிகாரம் பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேன். எது செஞ்சாலுமே வீட்டில் தான் செய்ய சொல்லுவேன். காமதேனு ஜோதிடத்தில் வந்து எதுவுமே வந்து எக்கனாமிக்கலாக தான் சொல்லுவான். சரியா, வட்டம் போட்டு வாழுங்க தான் சொல்லுவான், திட்டம் போட்டு சிறப்பாக இருங்க தான் சொல்லுவேன். பொருள் விரையுமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அவரைப்பாரு இவரைப்பாரு, அந்த மதத்தை போட்டு இந்த மதம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வர பரபரமே. நம்ம நெஞ்சை மண்ணும் கதவை திறந்து வச்சுட்டோம்னா எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும். சரியா, ஒரு மனதாக உட்காந்து வீட்டில் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா எல்லாம் நல்ல அஷ்டமா சித்திகள்லாம் நம்மக்கிட்ட வந்துடும். குத்து விளக்கு தான் பெரிய தெய்வம், ஜோதி. அந்த குத்து விளக்கு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு முதல் 2 நிமிஷம் பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கும். 3ஆம் நிமிஷம் பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரியாக ஆகும். 5ஆம் நிமிஷம் பார்க்கும்போது அனைத்தும் வந்து நேராயிரும். சரியா, வெளிவட்ட சிந்தனைகள்லாம் குறைஞ்சி போயிடும். குத்து விளக்கு தீபத்தையே பாருங்கள். 6ஆம் நிமிஷம் மனசு வந்து லகித்து போயிடும். 7ஆம் நிமிஷம் அவங்க எண்ணத்தெல்லாம் சொல்லுங்கள். 7ஆம் நிமிஷம் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே பிரைட் ஆயிரும். அந்த தீப ஜோதி வந்து எல்லாத்தையும் பிரைட் ஆயிரும். ஜோதிடமே ஒளி இருக்கிற இடம் தாங்க. சரி, டயம் ஆயிடுச்சு. நான் ஒரு வீடியோவில் நல்லா சொல்கிறேன் நான். சரியா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் கேளுங்க. தனுசு ராசி நேயர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன், இதுக்கு பரிகார வழிபாடு எப்படி செய்யலாம், எதை செஞ்சால் காரியம் அனுகூலமாகும் அப்படின்னு இந்த கஷ்டத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் பரிகார வழிபாடை சொல்கிறேன். நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது பரிகார வழிபாடு. ஸோ அதனால் எதை எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செய்யணும். உங்கள் நட்சத்திரம், தசா புத்தி, லக்கணம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனை வந்து மனுஷனுக்கு ஒன்று தான். இந்த பிரச்சனை சார், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு, எனக்கு வந்து ரொம்ப நாளாக பக்கவாதமாக இருக்குது, தீரலை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், ஒரு வழிபாடு சொல்லுவேன். சரியா, இதுதான் சூட்சும வழிபாடு. கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. காமதேனு ஜோதிடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜோதிட துணைவனாக கண்டிப்பாக கூடயே இருக்கும். அனைத்து வளங்கள் நலங்களை பெறுங்கள், நல்லதே நடக்கட்டும், இறை அருளால் ஏற்றத்தை பெறுங்கள், எல்லாம் இன்பமயம் மாறட்டும், வளத்துடன் நலத்துடன் நல்லபடியாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.